இங்க நம்ம ஹீரோ கடந்த காலத்துல இருந்து எப்படியோ டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு வந்துட்டான். இது எப்படி நடக்குதுன்னா, பாஸ்ட்ல அவன் கிட்ட ஒரு மேஜிக் பேப்பர் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. எதுக்குன்னா இவனுக்கு எப்பயாவது பெரிய பிரச்சனை வந்தா அந்த பேப்பர் இவனை காப்பாத்தும். அப்போ இவங்க நாட்டு ராணியை எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த சண்டையில எதிரியோட வால் கரெக்டா ஹீரோவோட நெஞ்சில இருக்கிற அந்த மேஜிக் பேப்பர் மேலேயே பட்டுடுது. ஃபியூச்சருக்கு வந்து கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோக்கு எதுவுமே புரியல. அங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் வராங்க. அவங்க தான் அந்த டிராமாவோட குயினா நடிக்கிறதுக்கு இவங்க தான் செலக்ட் ஆகியிருப்பாங்க. அந்த சந்தோஷத்துல ஹீரோயின் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு வராங்க. ஹீரோ அங்க வேலை செய்யற ஆளுன்னு நினைச்சு ஸ்வீட் கொடுக்க கூப்பிடுறாங்க. ஹீரோ இவங்கள பார்த்து அப்படியே ஆடி போயிடுறான். ஏன்னா இவங்க பாக்குறதுக்கு இவ நாட்டு ராணி மாதிரியே இருக்காங்க. அவங்க கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம ஹீரோ குழம்பி போய் ஏதோ ஒண்ணு உளறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இவனுக்கு என்னவோ மூளை குழம்பி போயிடுச்சு போலன்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த சீன்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு வெளியே வந்த ஹீரோ தங்கிட்ட இருக்கிற அந்த மேஜிக் பேப்பரை எடுத்து அதுல இருக்கிற அந்த மேஜிக் வார்த்தைகளை சொல்றான். சொன்ன அடுத்த நிமிஷமே ஹீரோ அவனோட பழைய ஏன்ஷியன்ட் காலத்துக்கே திரும்பி போயிடுறான்.